வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. விமான என்ஜின்களை பழுதுபார்த்து பராமரிக்க பிரெஞ்சு பன்னாட்டு நிறுவனமான சஃப்ரான் நிறுவனத்தால் ஹைதராபாத்தில் நிறுவப்பட்டுள்ள அதிநவீன வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். செயற்கைக்கோள்களை நேரடியாகவே புவிவட்ட பாதையில் செலுத்தவல்ல ஆர்பிட்டல் ராக்கெட்டுகளை தயாரிக்க ஸ்கை ரூட் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினால் ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள இன்ஃபினிட்டி வளாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் சம்விதான் சதன் என்னும் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் நடைபெறவுள்ள அரசியல் சாசன தின விழாவில் பங்கேற்கிறார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முடிந்துவிட்டதை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கோவில் வளாகத்தில் காவி கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவில் குரு தேஜ் பகதூரின் 350வது தியாக தின விழாவிலும் அவர் கலந்து கொண்டார். கோவாவில் நடைபெறும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரைப்பட தயாரிப்பில் செயற்கை நுண்ணறிவு என்பது குறித்து பிரபல திரைப்பட இயக்குனர் சேகர் கபூர் தொழில்நுட்ப வல்லுநர்களால் நடத்தப்பட்ட மாஸ்டர் கிளாஸ் அமர்வு முக்கிய நிகழ்வாக அமைந்தது. செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்ட தி லாஸ்ட் ஏஞ்சல்ஸ் என்னும் குறும்படமும் இந்த அமர்வின் போது திரையிடப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் SIR கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணிகள் 95.94% அளவிற்கும், படிவங்களை திரும்பப் பெற்று தரவுகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் 65.42% அளவிற்கும் முடிந்துவிட்டதாக இன்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இன்று வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செவித்திறன் குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான டோக்கியோ டெலிஃபிலிம்ஸ் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் மாஹித் சாந்து, பிராஞ்சலி துமல் உள்ளிட்ட இந்திய வீரர் வீராங்கனைகள் 7 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.